யக்ஸிலூஹு பிமாயின் வசித்ரி, அவருக்கு நீங்கள் தண்ணீரை கொண்டும் இளந்தம் இலையை கொண்டும் குளிப்பாட்டுங்கள். வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை நீங்கள் மறைத்து விட வேண்டாம். நம்ம இஹ்ராம் கட்டி நியத்து வச்சிட்டோம் என்றால் இந்த ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, தொப்பி போடக்கூடாது, தலையை மறைக்க கூடாது. அல்லாஹ் மன்னிப்பாளன், அல்லாஹ் மன்னிப்பாளன். நம்ம என்ன செய்யணும்டா, மற்றவங்களை மன்னிச்சு பழகும். ஏன்னா சமூகத்துல உள்ள ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, எப்ப ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறதுக்கு ஒரு ஆள் ஆரம்பிக்கிறையோ அப்பதான் மன்னிப்பு கேட்கிற ஊரெல்லாம் போய். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் கூட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடும் ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு அந்த பேண்ட சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி மிச்சம் பேச மாட்டேன். ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஆஃப் பண்ணிவிடும். அது எனக்கே அலர்ட்டியா இருக்கு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரிய ஒரு அருள், அவனுடைய மண்ணை போய் சந்தித்து அந்த மண்ணிலே தொழுது அந்த மண்ணிலே இபாதத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்கள் எல்லோருக்குமே தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் போவதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்காது. எத்தனையோ பேர்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும், போவதற்கான சந்தர்ப்பம் என்ன செய்யாது, இருக்காது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மையுர்தில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான், மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம இந்த உலகத்துல சந்திக்கின்ற இடங்கள்ல, தொழுகின்ற இடங்கள்ல மிக மிக உன்னதமான இடம்தான் இந்த மக்கமா நகரத்திலே உள்ள நம்ம தவாப் செய்ய போகின்ற இவ்வளவு நாளும் கண் மறைவுக்கு முன்னே வைத்து நாம் எது கிபிலாவுடைய திசை என்று நாம் தொழுகின்றோமோ அந்த கிபிலாவை வளைத்து நின்று தொழுகின்ற ஒரு பாக்கியம்தான் நாம் என்ன செய்திருக்கோம், இப்போது பெற்றிருக்கின்ற ஒரு பாக்கியம். ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. இந்த ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படி என்று கேட்டால் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதுல ஒன்றுதான் இந்த அரஃபாவுடைய மைதானத்துல தரிபடுறது. அரஃபாவுடைய மைதானத்துல தரிபட்டாதான் ஹஜ், அப்படி இல்லாட்டி என்ன செய்யாது, அது ஹஜ்ஜாக இருக்காது. ஷேக் சொல்லிப்பார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் இஹ்ராத்தை உடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார், இஹ்ராத்தை உடுத்துக்கொண்டு அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கிறார். அரஃபாவுடைய மைதானத்துல இஹ்ராத்தை உடுத்து கொண்டிருக்கிற நேரம் அவர் ஒட்டகத்துல இருக்கிறார். ஒட்டகத்துல இருக்கிற போது அந்த ஒட்டகம் உசும்பி ஏதோ செய்து கீழே விழுறார். கீழே விழுந்த உடனே அந்த ஒட்டகம் அவரை ஏறி அப்படியே மிரிக்குது. அவர் இஹ்ராத்தோடு இருக்கின்ற நிலைமையில மிரிச்ச உடனே மௌத்தா போயிட்டார். மிரிச்ச உடனே மௌத்தா போயிட்டார். இப்ப சஹாபாக்களா ரசூலுல்லாஹ் ஓடி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இஹ்ராத்தோடு நின்றார், அரஃபாவுடைய மைதானத்துல நின்றார், மௌத்தா போயிட்டார், என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஓடி வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபினு ஃபீ தௌபைன், அவரை நீங்கள் எந்த உடுப்பை உடுத்திருந்தாரோ அந்த உடுப்போட என்ன செய்யுங்க, நீங்க அவரை கபன் செய்யுங்க. இந்த உடுப்பு ஆண்களுக்கு 2 துண்டு, இஹ்ராத்துடைய உடுப்பு ஆண்களுக்கு 2 துண்டு. அந்த உடுப்போடு நீங்கள் அவரை என்ன செய்யுங்கள், கபன் செய்யுங்கள். யக்ஸிலூஹு பிமாயின் வசித்ரி, அவருக்கு நீங்கள் தண்ணீரை கொண்டும் இளந்தம் இலையை கொண்டும் குளிப்பாட்டுங்கள். வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை நீங்கள் மறைத்து விட வேண்டாம். நம்ம இஹ்ராம் கட்டி நியத்து வச்சிட்டோம் என்றால் இந்த ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, தொப்பி போடக்கூடாது, தலையை மறைக்க கூடாது.
தொப்பியெல்லாம் கலாட்டிடணும், விளங்கிச்சானே? அப்ப ரசூலா சொல்றாங்க, வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை நீங்கள் மறைக்க வேண்டாம். வலா துஹன்னிதுஹு, அவருக்கு நீங்கள் மனமும் பூச வேண்டாம். இஹ்ராத்தை கட்டி நியத்து வச்சிட்டோம் என்றால் நாம் மனம் பூசக்கூடாது. அப்ப ரசூலா சொல்றாங்க, அவருடைய தலையை நீங்கள் மறைக்கவும் வேண்டாம், அவருக்கு நீங்கள் மனம் பூசவும் வேண்டாம், அவரை நீங்கள் தண்ணீரை கொண்டும் இளந்தம் இலையை கொண்டும் நீங்கள் குளிப்பாட்டுங்கள். ஃபைன்னஹு யுபாசு யௌமல் கியாமத்தி முலப்பியன், அவர் நாள மறுமையில அல்லாஹு தஆலா எழுப்புகின்ற அந்த நாளையில கபருக்குள்ள இருந்து எழுப்புகிற போது முலப்பியன், அவர் தல்பியா சொன்னவராக வருவார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் என்று சொல்லுகின்ற அந்த தல்பியாவோடு என்ன செய்வார், அவர் கபருக்குள்ள இருந்து அப்படியே எழுப்பப்படுவார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால் எவ்வளவு பெரியதொரு பணியும் பாக்கியமும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்ம அந்த மைதானத்துல மரணித்தோட்டோம் என்றால், அவர் மௌத்தாகிட உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, அவர் எழுப்பப்படுற நேரமே லப்பைக், வந்துட்டேன் யா அல்லாஹ், கட்டுப்பட்டுட்டேன் யா அல்லாஹ், உனக்கு இணை துணை எதுவுமே கிடையாது யா அல்லாஹ் என்ற தல்பியாவோடு என்ன செய்வார், அவர் கபருக்குள் இருந்து வருவார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களாக இருந்தால் அவ்வளவு பெரிய உன்னதமான உயர்தரமான ஒரு பணியைத்தான் என்ன செய்ய போகிறீர்கள், நீங்கள் இப்போது செய்ய போகிறீர்கள். இது லேசான ஒரு விஷயம் அல்ல. ஷேக் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். யார் ஒருவர் ஹஜ்ஜு செய்து அந்த ஹஜ்ஜு மபரூராக இருந்து அவர் நாடு திரும்புகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது எந்த இடம் என்றால், இப்ப இருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட 3 துஆக்களை கேட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் அதை கட்டிவிட்டு அது முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட 3 துஆக்களை கேட்டார். அதுல ஒன்று என்ன என்றால், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில், அவர் ஒரு அரசர் தானே, அவர் ஒரு அரசர், அவர் எப்படி இந்த உலகத்துல மௌத்தாயினார் என்று தெரிஞ்சிச்சுன்னு நீங்க பார்த்தா ஆச்சரியமான வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரசர், அவர் எப்படி மௌத்தாயின் என்று கண்டுபிடிச்சாங்க என்றால், இப்படியே அல்லாஹு தஆலா அவற்றோட கையில, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில ஒரு கைத்தடி இருந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில ஒரு பொல்லு இருக்கும், கைத்தடி இருக்கும். அப்படி குத்தி அப்படியே நிற்பார், அரசர் தானே, அப்படியே நிற்பார். அல்லாஹ் அப்படி நிக்கிற நேரம் அவர் உசுரை எடுத்துட்டான். அப்படியே நிக்கிறாரு, மக்கள்லாம் பார்க்கிறாங்க, மன்னர் நிக்கிறார், அரசர் நிக்கிறார் என்று நினைச்சு கொண்டாங்க. சுபஹானல்லாஹ், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, அவர் எப்ப மரணித்து விட்டார் என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று கேட்டால், அவர் குத்திருந்த அந்த கம்பு இருக்கு தானே, அந்த கம்பு கரையான் அரித்து 2 துண்டாக போனதற்கு பிறகுதான் கீழே விழுறார். அப்பதான் என்ன செஞ்சாங்க, புரிஞ்சு கொண்டாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிட்டார். ரசூலுல்லாஹ் அப்படித்தானே மூத்தாயினாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டிருந்தார், என்னுடைய நுரையீரல் பகுதியில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கையை ஏந்தி துஆ கேட்டுக் கொண்டிருந்தார். அப்படி கையேந்தி துஆ கேட்டுக் கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைத்து கொண்டேன். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கை அப்படியே வானலோகம் நோக்கி உயர்த்தப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கை கீழே விழுந்த போதுதான் நான் அறிந்து கொண்டேன் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார் என்று புரிந்து கொண்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுக்கிட்டு இருக்க கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த உலகத்துல மௌத்தா இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், இவரும் அல்லாஹ் கிட்ட அடிக்கடி துஆ கேட்கக்கூடியவர். அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், வரலாற்றுல இவரை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதர். அவர் இந்த உலகத்துல அடிக்கடி அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்பார். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம அஃபி அலைஹிம் மௌத்தி வலவ் ஸஅத்தம் மினன் நஹார். யா அல்லாஹ், இந்த உலகத்துல என்னுடைய மௌத்தை பகலில் கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிடு, ஆக்கிடு அப்படின்னு துஆ கேட்பார். அல்லாஹும்ம அஃபி அலைஹிம் மௌத்தி, என்னுடைய மௌத்தை நீ மறைத்து வைத்திடு. அவர் துஆ பாருங்க, இந்த மௌத்தை நீ மறைத்து வைத்திடு. யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை பகலில் கொஞ்ச நேரம் நீ ஆக்கிவிடு அப்படின்னு கேட்பாரு. இப்ப இந்த துவாவுடைய அர்த்தம் ஒருத்தருக்கும் புரியல. அடிக்கடி துவா கேட்பார். நம்ம துவா அப்படி கேட்டா நம்மட பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா. என்ன நீங்க மௌத்த கேட்கறீங்க, என்ன நீங்க இப்படி கேட்கறீங்க, என்ன நீங்க அப்படி கேட்கறீங்க, நம்மட வீட்டுல கபந்துணி இருந்தா வைஃப் வீட்டை விட்டு துரத்திட்டுருவோம் ஓடுங்க அப்படின்னு. சஹாபாக்கள் உலகத்துல கபந்துணியை வாங்கி வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க.
அப்ப இவர் அடிக்கடி கேட்கிறது அல்லாஹும்ம அஹ்ஃபி அலைஹி மௌத்தி வலவ் ஸஅத்தம் மினன் நஹார், யா அல்லாஹ் என்ற மௌத்தை பகல்ல ஆக்கிடு, கொஞ்சம் மறைச்சிடு அப்படின்னு துஆ கேட்பார். இவர மனைவி மௌத்துடைய தருணத்துல பக்கத்துல இருக்கிற நேரம் இவர் இந்த துஆ கேட்ட அர்த்தம் இவருக்கு புரியல. அவர் சொல்றார், சக்கராத்துடைய நேரம், மௌத்தாக போறார். மனைவி கிட்ட கேட்கிறாரு, கொஞ்சம் தள்ளி இருக்க இயலுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவ கொஞ்சம் தள்ளி போறா. அவ சொல்றா, நான் தள்ளி போனேன். தள்ளி போனதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுகின்ற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது. அப்ப தருணம், அந்த மௌத்தாகிற தருணத்துல குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். குர்ஆன் ஓதுகின்ற சத்தம் முடிந்து விட்டது. என்ன குர்ஆன் ஓதுற சத்தம் முடிந்து விட்டது என்று நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். அப்ப அவர் துஆ கேட்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அப்ப துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நான் சந்தோஷப்பட்டேன். துஆ கேட்கிற சத்தமும் நின்று விட்டது. என்ன துஆ கேட்ட சத்தம் நின்று விட்டது என்று நான் அவர் இருந்த அறைக்குள் ஓடி போய் நான் பார்த்தேன். ஒரு கையை தூக்கி கண்ணை மூடிக்கொண்டு, மறு கையை தூக்கி வாயை மூடிக்கொண்டு இந்த உலகத்தில் மௌத்தாகி இருந்தார். சுப்ஹானல்லாஹ். எப்படியான ஒரு மரணம் பாருங்க. அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நல்லடியார்களுக்கு இப்படித்தான் என்ன செய்வான், அருள் செய்வான். அவங்க கேட்கிற பிரார்த்தனைகள், அவங்க செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அல்லாஹ்வுடைய பக்கத்துல அடியார்களை கடைசி நேரத்துல நெருக்கிக் கொள்வதுதான் அல்லாஹுக்கு மிகவும் அடியார்கள் இந்த உலகத்துல கொடுத்து வைத்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். உங்களை விட பட்ட கோடீஸ்வரர்களா இன்றைக்கு இருக்கிறாங்க உலகத்துல. அவளுக்கு நீங்க எல்லாம் எண்ணி அவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா நீங்க எல்லாம் ஜீரோ. அல்லாஹு தஆலா இதுல ஜீரோ யாரு ஹீரோ யாருன்னு பாக்குற இல்ல. அல்லாஹ் பாக்குறது என்ற அடியானில எனக்கு கட்டுப்பட்டு என்ற கடமைகளை செய்கின்ற மனிதன் யார் என்றுதான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா விரல் விட்டு எண்ணுகின்ற உங்களை இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா செஞ்சிருக்கிறான், தெரிவு செய்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். இந்த நேரத்துல பயந்து கொள்ளவும் வேண்டும். ஏண்டா இப்ப ஷைத்தான் உங்கள்கிட்ட வார நேரம் என்னண்டா, நான் ஹஜ்ஜிக்கு போறேன், நான் ஹஜ்ஜிக்கு போறேன். இப்ப ஊருக்கு போய் சொல்லி, உலகத்துக்கு போய் சொல்லி, சமூகத்துக்கு போய் சொல்லி, எல்லாம் யாருக்கும் தராத ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான் நாங்களே பெருமைப்பட்டு இபாதத்தை அழிச்சு கொள்ளவும் கூடாது. நாங்களே பெருமை அடிச்சு இபாதத்துக்களை அழித்து விடவும் கூடாது. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போகக்குள்ள ஒரு துஆ கேட்டுட்டு போவாங்களாம். என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை பகட்டுத்தன்மை உள்ள பெருமை தன்மை உள்ள ஹஜ்ஜாக நீ ஆக்கி விடாதன்னு கேட்பாங்களாம். ரசூலுல்லாஹ்வே கேட்டிருக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு கேட்கணும். சுஜூதுல இருந்து நம்ம இப்பயே கேட்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? என்ற ஹஜ்ஜ பகட்டுத்தன்மை உள்ள ஹஜ்ஜாக, பெருமைத்தன்மை உள்ள ஹஜ்ஜாக நீ ஆக்கிடாத, நீ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக என்ற ஹஜ்ஜ ஆக்கிடு அப்படி என்று துஆ கேட்கணும். ரைட். இதுக்கு பிறகு ஒரு செய்தியை சொல்றேன். என்னென்றால், நம்ம பெரியதொரு இபாதத்தை செய்ய போறோம். இந்த நேரத்துல நம்மட வாழ்க்கையில அல்லாஹ் கிட்ட என்னத்துக்கு போறோம் சொல்லுங்க? நம்மட பாவம் மன்னிக்கப்படணும். நம்மட பாவம் மன்னிக்கப்படணும். அல்லாஹ் கிட்ட என்னத்துக்கு போறோம் சொல்லுங்க? நமக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தரணும். அல்லாஹ் கிட்ட என்னத்துக்கு போறோம் சொல்லுங்க? அந்த மண்ணில போய் நம்ம அழுது தொழுது அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். இந்த நோக்கத்தை தவிர வேற என்ன நோக்கம் இருக்குது? வேற எந்த நோக்கமும் இருக்காது. இப்ப நம்ம அல்லாஹ் மன்னிப்பாளன். நம்ம என்ன செய்யணும்டா, மற்றவங்களை மன்னிச்சு பழகணும். ஏன்னா சமூகத்துல உள்ள ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? எப்ப ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறதுக்கு ஒரு ஆள் ஆரம்பிக்கிறையோ அப்பதான் மன்னிப்பு கேட்கிற. ஊரெல்லாம் போய் நான் என்னையாவது செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கங்க, என்னையாவது செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கங்க அப்படின்னு என்ன செய்யறது? எல்லாரும் போய் ஆக்கலாக என்ன செய்யறது? மன்னிப்பு கேட்கறது. இந்த மன்னிப்பு கூடாது. நமக்கு தெரியணும், இன்றைக்கு நம்ம செஞ்சா நாளைக்கு மௌத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், நாளைக்கு மூத்தாகிடலாம். செஞ்ச தப்புக்கு உடனே செஞ்ச தப்ப சொல்லி கேட்கணும். கொஞ்சம் பேர் இருக்கிற இந்த கொமனா கேட்கறது தெரியுமா? ஏதாவது உங்களுக்கு அநியாயம் தப்பு தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுங்க. இதெல்லாம் மன்னிப்பு கிடையாது. நான் இவருக்கு அநியாயம் செஞ்சா, இவர சொத்தை சூறையாடினா, இவருக்கு ஏதாவது தீங்கி செஞ்சா, இவரை பத்தி புறம் பேசினா, இவருக்கு அவதூறு கட்டினா, இவருக்கு அடிச்சா, நான் இவர்கிட்ட போகணும், போய் சொல்லணும், நான் இன்ன பாவம் உங்களுக்கு நான் பண்ணிருக்கிறேன், எனக்கு புரியுது, அநியாயம் மட்டும் புரியுது, தெரியுது, அல்லாஹுக்காக நீங்க மன்னிச்சுக்கங்க. நீங்க மன்னிக்கலண்டா அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். நீங்க மன்னிக்கலண்டா அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். இது எங்க எல்லார்த்தையும் நம்ம எங்க போறோம்? மன்னிக்கக்கூடிய ரப்பு கிட்ட போறோம். மன்னிக்கக்கூடிய ரப்பு கிட்ட போற நம்ம மற்றவங்களை மன்னிக்கின்ற மனநிலைமையோடு இந்த உலகத்தில் வாழ பழகி கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு இந்த உலகத்தில் மன்னிக்குகின்ற மனநிலைமையோடு இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? நானும் நீங்களும் வாழ பழகி கொள்ளணும். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில ஒரு அடியான கூப்பிடுவானா. ஒரு அடியான கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானா,
நீ ஏதாவது நன்மைகள் செய்திருக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அவன் பாவம் மட்டும்தான் மிகைத்து போயிருக்குமா. அவன் ஒரு ஆளை மன்னிச்சிருப்பான். அல்லாஹு தாலா நீயே இவனை மன்னிச்சால் நான் ஏன் உன்னை மன்னிக்க கூடாது என்று இவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இருந்தே நம்ம மன்னிப்புக்கான ஒரு பயணத்தை ஆரம்பிக்கணும் என்றது ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி அல்ல. ஹஜ்ஜுக்கு போனோமோ போக இல்லையோ மற்றவங்களை நம்ம மன்னிக்கணும், நம்மளை மற்றவங்க மன்னிக்கின்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, நீங்க செய்கின்ற ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படணுமாக இருந்தால் மிக பிரதானமாக உங்களோட வாழ்க்கையில ஷிர்க் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாததை வணங்குகிறது, தாயத்து தகடு இதுல நம்பிக்கை வைக்கிறது, இந்த கபுரு இதுகளை போய் வணங்கி தரிப்பிடம் செய்வது, இதோட நீங்க போனீங்க என்றால் அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்றான், உங்களோட அமல்கள் பாழாகிவிடும். அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக முதலாவது இருக்கும். அடுத்தது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் உங்களோட இபாதத் இருக்கணும். மாஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில நில்ஃபாத் மௌலவி இப்ப சொல்லி காட்டின அவ்வளவும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில செய்யப்படுகின்ற இபாதத்துக்கள். அதுல நீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க. எத்தனையோ பேர் 20, 25, 30 லட்சம் கட்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித்தராத அடிப்படையில் அவங்களோட இபாதத்துக்களை செஞ்சுட்டு வராங்க. அல்லாஹு அஅலம். மாஷா அல்லாஹ். குறைந்த செலவுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு வாரீங்க என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய அருள் என்பதை என்ன செய்யுங்க, மனசுல சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அடுத்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படி என்று கேட்டால், உறவுகளை துண்டித்திருந்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு ஊரையெல்லாம் கவனிக்கிறது, சமூகத்தை எல்லாம் கவனிக்கிறது. ஊருக்கு நல்லவர், பள்ளிவாசலுக்கு நல்லவர், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லவர், பக்கத்து வீட்டுக்காரிக்கு நல்லவர், வேலை செய்யறவனுக்கு நல்லவர், முதலாளிக்கு நல்லவர், தொழிலாளிக்கு நல்லவர். ஆனா இன்னைக்கு ஒரே குடும்பத்துல இருக்கிற உறவுக்கு ரொம்ப கெட்டவராக மாறி போயிருக்கிறார். எந்த அளவுக்கு நம்மட உள்ளமெல்லாம் இறுகி போயிருக்குது. எந்த அளவுக்கு என்றால், நான் இவரை மன்னிக்கிறதுக்கு ரெடி இல்லை. இவர் என்ற குடும்பம், இவர் என்ற வாப்பா, இவர் என்ற மகன், இவர் என்ற சம்பந்தன், இவர் என்ற சம்பந்தி. இந்த உலகத்துல என்னத்தை கொண்டு போறோம் சொல்லுங்க. நீங்க என்னத்தை கொண்டு போறோம்? ஒன்றுமே இல்லையம்மா. நம்ம இப்ப மூத்தாயிட்டம் வைங்க. நீங்க போட்டிருக்கிற அபாயாவை கூட கலட்டி போட்டு, கலட்ட முடியாட்டி வெட்டி எடுத்து வீசிட்டு வெள்ளை துணியோட சுத்தித்தான் நம்மளை எல்லாம் கொண்டு போறாங்க. நம்ம எல்லாம் மூத்தாயிட்டம் வைங்க. என்ன செய்ய போறாங்க? போட்டிருக்கிற ஷர்ட் ட்ரௌசர் வச்சு கண்ணாடி அது இது எல்லாத்தையும் கலட்டிட்டு வெள்ளை துணியை சுத்தி தான் கொண்டு போறாங்க. நம்ம கண்ணை மூடினா என்ன இருட்டோ அதை விடவும் பயங்கரமான ஒரு இருட்டுக்குள்ளதான் நம்மளை தன்னம் தனியாக வைக்க போறாங்க. யாருமே வரமாட்டாங்க. வாப்பா வரமாட்டார், உமா வரமாட்டார், மனைவி வரமாட்டார், பிள்ளைகள் வரமாட்டார்கள். ஊரு, உலகம், சமூகம், தேசம், பற்று, பாசம் எதுவுமே இருக்காது. நம்ம செய்த அமல்கள் மட்டும்தான் இருக்கும். நம்ம செய்த அமல்கள் மட்டும் அங்கு இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டால், நம்ம செய்த அமல்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். நமக்கு அநியாயம் செய்தார் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மன்னிக்கணும் என்றால் என்ற வேலைக்காரனை எப்படி நான் மன்னிக்கணும்? எத்தனை தடவை மன்னிக்கணும்? வேலைக்காரன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 70 தடவை மன்னினாங்க. உனக்கு வேலை செய்யறவன் தப்பு செஞ்சிட்டான்டா, தவறு செஞ்சிட்டான்டா, நீ 70 தடவை மன்னி. ஒரு நாளைக்கு மன்னி 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 மன்னி. நம்மட ஒரு உறவு, நம்மட ஒரு சம்பந்தன், நம்மட ஒரு சம்பந்தி, நம்மட ஒரு அண்ணன், நம்மட ஒரு தம்பி, நம்மட ஒரு தாய், நம்மட ஒரு தந்தை நமக்கு ஏதோ ஒன்று பேசிட்டாங்க, ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்க, மனசை உடைச்சிட்டாங்க, நீதமா நடக்கல, அநியாயம் பண்ணிட்டாங்க. உறவும் வேணாம், ஊரும் வேணாம், சமூகமும் வேணாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடியவன் சுவர்க்கம் போக மாட்டான். தொழுதும் வேலை இல்லை, நோன்பு பிடிச்சும் வேலை இல்லை, சதக்கா கொடுத்தும் வேலை இல்லை, ஜக்காத்து கொடுத்தும் வேலை இல்லை, சுஜூது செய்தும் வேலை இல்லை, குர்ஆன் ஓதியும் வேலை இல்லை. ஏனென்றா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவர் சுவர்க்கம் போக மாட்டார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். நம்மெல்லாம் கோமல்ட்டிக்கு என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நிறைய பேர், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சலாம் சொல்றதும், இன்றைக்கு கட்டி அணைக்கிறதும், பெருநாள் வந்தா ஒரு சலாம்.
ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவங்களோடு சேர்ந்து தான் நடக்கிறேன், ஆனா என்ன அவங்க சேர்ந்து கொள்றாங்க இல்ல, அவங்க என்ன தூரமாக்குறாங்க, நான் அவங்களோட இணங்கி போறேன், அவங்க என்ன வெட்டி விடுறாங்க, அவங்கள அறிவாளியா பாக்குறேன், என்ன மடையனா பாக்குறாங்க, நான் என்ன செய்யன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி அவங்க உங்களை ஒதுக்க 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 நீங்க அவங்களோடு சேர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அவங்களோட வாய்க்குள் நீங்கள் சுடு சாம்பலை அள்ளி வீசி விட்டீர்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு வானவரை பாதுகாவலனாக அல்லாஹு தாலா தருகிறான். உங்களுக்கு என்ன இருக்கணும் ஆசை? நான் நாளைக்கு மூச்சு, அவ்வளவுதானே வாழ்க்கை. இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, நிச்சயமா நீங்க வீட்டுக்கு போறதுமா, நீங்க நிச்சயமா வீட்டுக்கு போறது, இன்றைக்கு பள்ளியில கொத்துபாவை முடிச்சுட்டு வாரு. அதுல ஒரு 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 காரி இருந்தார், போன கிழமை பள்ளியில வந்து பேசிக்கிட்டு போயிருக்கிறார். எங்கப்பா அந்த ஆளுன்னு கேட்டார். அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கும், அவர் இந்த கையில், ஆனா ஒரு காரி, எங்கப்பான்னு கேட்டார். மௌத்துன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று மௌத்துல் ஃபுஜ்ஆ, திடீர் திடீர் மரணங்கள் இந்த உலகத்தில் அதிகரிக்கும். எங்க உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா எங்க, உங்களோட அண்ணன் எங்க, உங்களோட தம்பி எங்க, உங்களோட தாய் எங்க, உங்களோட தந்தை எங்க, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரி, உங்களோடு படித்தவர், உங்களுக்கு பிறந்தவர், உங்களை பெற்றவர் எங்க? எல்லாரும் கபருக்குள்ள, நம்மளும் போகத்தான் போறோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. சொத்து, சுகம், வாகனம், வசதி, வீடு, வாசல், நீங்க இதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு நாள் தன்னன் தனியே இருந்து இந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்க. திண்ட பிரியாணி வாய இந்த தொண்டைக்குள்ள போனா முடிஞ்சு, போட்ட ஷர்ட்டு உடுத்தா முடிஞ்சு, கட்டின மனைவி வாழ்ந்தா முடிஞ்சு, பெத்த பிள்ளைகள் திருமணம் முடிச்சு போனா முடிஞ்சு, ஒன்றுமே இல்லையம்மா. என்ன இருக்குது? இப்ப நம்மட பழைய போட்டோக்களை எடுத்து பாருங்க நீங்க. அன்னரம் இருந்த ஓட்டம் ஆட்டம், அன்னரம் இருந்த சந்தோஷம் ஒன்றும் இல்லையே. இப்ப வயசு போயிட்டு கண்ணேலா, இடுப்பு நோவுது, சுகர் என்று சொல்றாங்க, பிரஷர் என்று சொல்றாங்க, கொலஸ்ட்ரால் என்று சொல்றாங்க, கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி வந்து அப்படியே தொங்கி கொண்டது, ஏலா பலவீனம், நம்மளை அறியாமல் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை என்பதை நாம் எல்லோரும் மனசார ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த மனசார ஏற்றுக்கொண்ட நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பிராக்டிக்கல் ரீதியாக அதை செய்ய மறந்து அல்லது மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? சுய கௌரவம். எனக்குண்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் பணிஞ்சு போகலாது. நீ அண்ணனா நான் அண்ணனா, நீ வாப்பாவா நான் பாப்பாவா, அவங்க வரணுமா நான் போகணுமா, இதுதானே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுதானே பிரச்சனை. நான் கேட்கிறேன், நம்ம போனா என்ன, நீங்க இருங்கல, நீங்க உயர்ந்த இடத்தில் இருங்க, நான் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான கூட், நீ விரும்பியதை போல வாழ்ந்து கொள், நீ விரும்பியதை போல வாழ்ந்து கொள், ஃபஇன்னக மய்யித்துன், நாளை நீ மரணம், நாளை உனக்கு மௌத். நீ விரும்பியவர்களை நேசித்துக்கொள், நாளை அவர்களை விட்டு நீ பிரிய போகிறாய் என்பது அடையாளம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நான் மௌத்தாயிட்டால் எந்த பிள்ளையை நான் பிரிஞ்சுதான் ஆகணும், எந்த மனைவியை நான் பிரிஞ்சுதான் ஆகணும், எந்த வீட்டை நான் பிரிஞ்சுதான் ஆகணும். இது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மைகள். யாரும் நமக்கு அன்பு காட்டி, இரக்கம் காட்டி, பாசம் காட்டி வளர்த்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் கூட நம்முடைய மண்ணறைக்குள் வந்து உட்காரவும் முடியாது, உட்காரவும் போறவர்களும் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், நானா நீயா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த வேறுபாடுகளுக்கு அப்பால் நான் சாதாரண மனிதன். ஒரு அறிஞர் அழகான ஒரு செய்தியை சொல்றாரு, உண்ட வயிற்றுக்குள் இருப்பதெல்லாம் எவ்வளவு அநாகரிகமானது என்பது வெளியில் வந்தால் தெரியும் என்பதை போல, நீ செத்து விட்டால் நாளை மறுதினம் உன்னுடைய புனம் வாசம் வீச ஆரம்பித்து விடும், மண்ணுக்கே உன்னுடைய உடம்பு சொந்தமானது என்று சொல்லுகின்ற காட்சிகளை பார்ப்போம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம போற பயணம் இந்த மௌத்துக்கு பின்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய சுவர்க்கத்துக்கான பயணம். இந்த மௌத்துக்கு பின்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய சுவர்க்கத்துக்கான பயணம். அந்த பயணம் நமக்கு சரியாக அமையணுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில உறவுகளை சேர்ந்து நடந்து, மற்றவர்களை மன்னித்து விட்டு கொடுத்து, நம்ம போய் முதலாவது மன்னிப்பு கேட்டு நம்ம சலாம் சொல்லி உள்ளத்தால் உறவாடுகின்ற, உதட்டால் உறவாடுகின்ற உறவுகளாக இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும், பழகிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு சிறியதொரு நசிஹத் என்பதை ஆழமாக உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது, நம்ம இந்த நாசு டிராவல்ஸ் என்று சொல்கின்ற இந்த டிராவல்ஸுக்கு நம்ம வந்து இணைஞ்சு கொள்றதுக்கான ஒரு காரணம் ஒன்றே ஒன்றுதான்.
இவங்க எந்த ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் நான் வாரத்துக்கான ஒரு காரணம் ஒன்றே ஒன்றுதான். இதனுடைய உருவாக்கம் எல்லாம் இந்த இருக்கிற இவங்க யாருமே இல்லை. இந்த ஃபஸ்லானோ அல்லது ஃபஸ்லாண்ட வாப்பாவோ அல்லது ஃபர்ஹானோ அல்லது ஃபர்ஹானுடைய மச்சானோ யாருமோ அல்ல. இந்த உலகத்தில் நம்ம இருக்கின்ற காலத்தில் ஒரு இளம் துடிப்புள்ள இவருடைய ஒரு அண்ணர் இருந்தார், ஒரு நாணக்காரன் இருந்தார். அவருடைய ஆசை உண்டுதான் நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டால், கஷ்டப்படுகின்ற சிரமப்படுகின்ற இந்த மக்களுக்கு மக்காவுக்கு கொண்டு போய் கூட்டிட்டு வருகின்ற ஒரு நல்ல செய்தியை நல்ல பயணத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இந்த உலகத்திலே மிக நீண்ட நாள் வாழாமல் 2 பிள்ளைகளை பெற்று சின்ன குழந்தைகளாக பிள்ளைகள் இருக்கிற போது அல்லாஹு தாலா வரை அழைத்து கொண்டார். இதுதான் சதகத்துன் ஜாரியா என்று சொல்வது. அவருடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்னமல் அமாலு பின்னியா, உங்களுடைய எண்ணத்துக்கு தான் அல்லாஹ் கிட்ட கூலி. அவருடைய எண்ணம் தூய்மையாக இருந்து அவர் உருவாக்கினார். ஆனா அது அவரால் மிச்ச நாளைக்கு செய்ய முடியல, அவருடைய ஆசை முடியல. ஆனா அவர் மூத்த போயிட்டார். இவங்க என்னதான் இதுக்கு பிறகு இதை டெவலப் பண்ணினாலும் அவ்வளவு நன்மையும் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒன்றும் குறையாமல் அவருக்கு தான் என்ன செய்யும், போய் சேரும். யாருக்கு? இதை யாரு ஆரம்பித்து நல்ல நோக்கத்தோடு செய்ய வேண்டும் என்று உருவாக்கினாரோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும், இது நிச்சயமாக போய் சேரும் என்பதை ஆழமாக உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது அவரை இன்னும் ஒரு ஆசை என்ன அப்படி என்று கேட்டால், இதுல வருகின்ற இப்ப நான் நினைக்கல இதுல மிச்சப்படும், இந்த ஹஜ்ஜிக்கு போறதுல மிச்சப்படும் நான் நினைக்கல. நான் வேறொரு டிராவல்ஸ்ல கேட்டேன், அவங்க 2 பேர் போறாங்க, 50,000 60 அந்த 50 லட்சம் 60 லட்சம் செலவழிச்சு போறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க. நான் இப்பயே நில்ஃபாத் மௌலோட பேசி கொண்டிருக்கக்குள்ள இது எப்படி அப்ப சாத்தியமானு தான் நான் கேட்டேன். நினைச்சாரேன் எப்படி இது சாத்தியமா, போயிட்டு வர்றது சாத்தியமா? ஏன்டா எல்லாரும் 25 28 லட்சம் கொடுத்து ஒரு ஆளுக்கு போற நேரம் இப்படி குறைந்த செலவுல கஷ்டம் இருந்தா நிச்சயமாக கஷ்டம் வரும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறாக்களுக்கே கஷ்டம் இருக்குது. நினைச்சானே அதான் 10 லட்சம் டிஃபரெண்ட்ல போறவங்களுக்கு வல்லாஹிலையும் கஷ்டம் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். நான் வந்துக்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், இவங்களை பாராட்டி போங்க உங்களை பஞ்சு மெத்தையில படுக்க வைப்பாங்க. கோடிக்கணக்கில் செலவழிச்சு போறவங்களும் ரோட்டில் படுத்துக்கிட்டு வர்றது ஹஜ். அதுதான் ஹஜ். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். விளைஞ்சானே நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம், பெரும் கோடீஸ்வரர்கள் எல்லாம் ரோட்டில் போய் அரஃபாவுல படுத்துட்டு வர்றதுதான் ஹஜ். இதுல தியாகம் இருக்கும் என்பதை என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். இதுல இன்னும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டால், நம்ம இவ்வளவு காலத்துக்கு கேள்விப்பட்டதுல இவர் மௌத்தாகினார் தானே, அவருடைய ஆசைகள்ல உண்டு என்ன அப்படின்னு கேட்டால், இதை நம்ம ஆரம்பிச்சு இதனூடாக வருகின்ற லாபத்தில இருந்து ஏழைகள் எளியவர்கள் விதவைகள் அனாதைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு உதவி திட்டத்தை செய்யணும் அப்படி என்று உருவாக்கினாங்க. அதுல நான் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பார்க்கின்ற ஒன்றுதான், போன 2 கிழமைக்கு முதல்ல 2 கிழமை இருக்குமா, அந்த 2 கிழமைக்கு முதல் கொழும்பு அந்த அந்த என்ன இது சிறிசேனா மைதானத்துல ஒரு 50-60 பேருக்கு என்ன செஞ்சாங்க, ஃப்ரீயா அரிசிகள் கொடுத்தாங்க. ஃப்ரீயா அரிசிகள் கொடுத்தாங்க. அதுல இன்னும் பணத்தொகைகள் கொடுத்தாங்க. எனக்கே ஆச்சரியம் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது. ஏன்டா இவங்க வளர்ந்து வாராக்கள் தான், ஆனா வளர்ந்து வந்தவங்களை விடவும் இவ்வளவு அள்ளி செலவழிக்கிறத பார்த்துட்டு வல்லாஹில் சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால நீங்க சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. ஒன்று, இதனுடைய உருவாக்கம் நல்லது. அல்லாஹு தாலா இதை நிச்சயமா என்ன செய்வான், நல்ல அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா கொண்டு போவான். அப்படி ஏதாவது உங்கள கொஞ்சம் சொச்சம் கிச்சம் மிஞ்சினாலும் உங்களுடைய பணிகளில் இருந்தும் என்ன செய்கிறது, அது சதக்காவுக்காக போகின்ற ஒரு விஷயம் என்பதை என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அதே போல இதுல இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த NZ இந்த N போட்டு Z போட்டு நாசு டிராவல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நான் கேட்டேன், இந்த நாசு டிராவல்ஸ், என் பேரு நியாஸ், இந்த நாசு டிராவல்ஸ் ஏன் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னார், எங்க நானோட ஆசை இப்படி ஒன்றை உருவாக்கி விடும். இளங்காலத்துல மௌத்தா போனார். எத்தனை வயசு மௌத்தாக்குள்ள? 35 விளைச்சானே. 35 வயசில் இந்த மண்ணை விட்டு போயிட்டார். நம்ம ஒரு சந்தோஷமும் படணும். சொல்லுவாங்க, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி அப்படின்னு சொல்லுவாங்க. விளைச்சானே, ஒரு மரம் வளர்ந்து பெருசாகி பூத்து காய்க்குதுண்டா ரோட்டுல வாரவன் போறவன் எல்லாம் கல்ல அடிச்சு அடிச்சு அதை பிப்பான். அந்த மரம் வளர்றதுக்கு முதல் அந்த மரம் செத்துட்டு முண்டால் யாரும் அந்த மரத்துக்கு அடிக்காம, யாருக்கும் அந்த மரமும் தொல்லை இல்லாம, அந்த மரத்துக்கு யாரும் தொல்லை இல்லாம மரம் செத்துட்டு என்பது அடையாளம். அதனால ஒரு இளம் வயதில் ஒருவர் மௌத்தாகிறார் என்றால்
ஒரு வகையில அல்லாஹு தாலா இந்த ஃபித்னா நிறைந்த உலகத்தில இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்திருக்கிறான் என்பது அடையாளம். அல்லாஹு தாலா இந்த ஃபித்னா நிறைந்த உலகத்தில இருந்து அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்பது அடையாளம். அவருக்கு 35, நமக்கு 40, 45, 50 வயசு என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நமக்கு இன்னும் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கிறான். நாம் தௌபா செய்து பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம். இந்த நாசுண்டு ஏன் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் எந்த ஒரு பயானிலையும் இந்த தாய் தந்தையை சொல்லித்தான் ஆரம்பிப்பேன். அத மாதிரி இந்த நாசு என்று சொல்றது அவங்களோட வாப்பா அவங்களோட உம்மா, அந்த மௌத்தாய் போனார் தானே, அவரோட வாப்பா அவங்களோட உம்மாவுடைய பேர் ரெண்டையும் சேர்த்து அதை ஜாயின் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த டிராவல்ஸுடைய பேராக வைத்திருக்கிறாங்க. நீங்க நீங்க உண்மையிலேயே நான் பெருமை இல்லாம சொல்லணும், அல்லாஹு தாலா முஹஸ்துதியை மன்னிக்கணும், மஸ்துதிக்காக வேண்டி சொல்ல இல்லை. எப்படி இவங்க இப்படி செய்யறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நீங்க இவங்களுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. உங்களோட ஹஜ்ஜில இதை யார் உருவாக்கினாரோ அவருடைய எண்ணம் தூய்மையானது. அல்லாஹு தாலா அவருடைய மண்ணறையை அல்லாஹு தாலா விசாலமாக்கி அவருடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹு தாலா அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா சிறந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். அவரை இழந்து வாழுகின்ற அவருடைய உறவுகளுக்கும் அவருடைய தாய் தந்தைக்கும் அல்லாஹு தாலா மன ஆறுதலை கொடுக்கணும் என்ற நல்ல பிரார்த்தனையை அந்த மண்ணில மறக்காம சுஜூதுல என்ன செய்யுங்க, நீங்களும் கேட்க வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். மரணத்துக்கு ஓடர் கிடையாது, பிறப்புக்கு மட்டும்தான் ஓடம். அலைச்சானே, மௌத்துக்கு ஓடர் கிடையாது. இந்த வாப்பா இருக்க மகன் போயிடுவார், மகன் இருக்க உம்மா போயிடுவார், மூத்தவர் இருக்க இளையவர் போயிடுவார், இளையவர் இருக்க நடுவுல பிறந்தவர் போயிடுவார். பிறக்கிற போதுதான் வாப்பா உம்மா மூத்தவர் இளையவர் என்ற என்ன செய்யும் ஓடர் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்துல வாழுகின்ற காலத்துல மற்றவங்களை மன்னித்து மற்றவங்கள்ட்ட நம்ம பணிந்து போய் அவங்கள மன்னிச்சு அந்த உறவுகளை சேர்ந்து நம்ம போகின்ற பயணத்தில் அல்லாஹு தாலா என்ன சிரமங்கள் வந்தாலும் பொறுத்து கொண்டு நம்ம போகின்ற பயணத்தை ஹஜ் மபுரராக அல்லாஹு தாலா ஆக்கி தர வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹர் தக்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.